ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மீதமான திருச்சபையின் குடும்பங்களுக்கும் அன்பான விசுவாச சகோதர சகோதரிகளுக்கும் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் அடியேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட தலைப்பு வியக்க வைக்கும் விசுவாசம். நான் ஒரு சம்பவத்தை சொல்லி நம்முடைய செய்திக்குள்ளாக கடந்து போக ஆசைப்படுகிறேன். புதிதாக திருமணமான ஒரு வாலிப போதகர் ஒருத்தர் திருமணமாகி ஒரு சில நாட்கள் ஆன நிலையில் ஒரு மதியான நேரத்தில் தன்னுடைய மனைவியோடு பேசி கொண்டிருந்தாராம். எப்படி என்று சொன்னால், மனைவி அமர்ந்திருக்க மனைவியின் மடியின் மீது தலையை வைத்து அவர் சாய்த்து இருவரும் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசி கொண்டிருந்தார்களாம். பேசி கொண்டிருந்து அவருடைய பேச்சு மிகவும் நன்றாக போய் கொண்டிருந்தது. திடீரென்று அந்த வாலிப போதகர் அலறி அடித்து கொண்டு, ஐயோ மணி 3 ஆயிடுச்சா என்று சொல்லி வேகமாக ஓடினாராம். இதை பார்த்த மனைவி ரொம்ப பயந்து போயிட்டாங்க. என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்க அவர் சொன்ன பதில், 3 மணிக்கு வழக்கமாக நான் ஜெபிப்பது உண்டு என்று அவர் பதில் சொன்னாராம். அவர் சொன்ன இந்த வார்த்தை எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது. எப்படி இது சாத்தியம்? திருமணமாகி ஓரிரு நாட்களே ஆன நிலையில் ஒரு போதகர் தன்னுடைய புதிதான திருமணம் முடித்த மனைவியோடு இன்பமாக பேசிக்கொண்டிருந்த அந்த நேரத்தை உதறிவிட்டு ஜெபிக்க கடந்து போன ஒரு காரியம் எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது. துணையை விட துணையாளரை நேசிக்கக்கூடிய அன்பை நாம் பார்க்க முடிகிறது. வேதாகமத்தில் தாவீது யோனத்தானை குறித்து சொல்லும் பொழுது, நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது என்று சொல்லி 2 சாமுவேல் 1 அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்க முடிகிறது. அப்படின்னா என்ன? ஸ்திரீகளை காட்டிலும் தாவீதை யோனத்தான் அதிகமாக சிநேகித்தார். யோனத்தானின் சிநேகம் தாவீதுக்கு ஆச்சரியம் என்றால், மனைவியை காட்டிலும் மன்னவன் இயேசுவை அதிகமாக சிநேகித்த அந்த போதகர் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமானவராக எனக்கு தெரிந்தார். வேதாகமத்தில் படிக்கிறோம்ல, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்வதைப் போல யோனத்தானிலும் பெரியவர் இதோ இருக்கிறார் என்று ஆச்சரியப்பட வைத்தது. இந்த நாளிலும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு சம்பவத்தை இந்த நாளில் நாமும் கூட ஜெபத்தோடு படிக்கலாமா? தலைகளை தாழ்த்தி ஜெபித்து தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஜெப வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதாகமும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த புத்தகம். இந்த வேதாகம புத்தகத்தில் இந்த நாளிலும் கூட ஆச்சரியத்திற்குள்ளாக வரவழைத்த ஒரு மனிதனுடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து படிக்க இருக்கிறோம். வியக்க வைக்கக்கூடிய விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ண பரலோகத்தின் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் நம்முடைய கவனத்தை மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரத்தில் இந்த நாளில் நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து சுற்றித் திரிந்த நாட்களில் ஜனங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறவராகவே அவர் சுற்றித் திரிந்தார். அவர் போன இடத்துல ஆச்சரியம், அவர் பேசினா ஆச்சரியம், அவர் நின்னா ஆச்சரியம், அவர் நடந்தா ஆச்சரியம். மத்தேயு 7:29 சொல்லுகிறது, ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி. இயேசுவானவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்திலும் புதுமை காணப்பட்டது. அந்த புதுமையை கேட்க கேட்க ஜனங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு முறை இயேசுவாமி தன்னுடைய சீஷர்களோடு படகில் பயணித்து கொண்டிருந்தார். பெரும் காற்று உண்டாகினது. கடல் அலையானது படகை மூழ்கடிக்கத்தக்கதான பெரிய காற்று உண்டான வேளையில் அவரோ நித்திரையாயிருந்தார். சீஷர்கள், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இயேசுவை எழுப்பினார்கள். இயேசு எழும்பி என்ன செஞ்சார்? இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன மாத்திரத்தில் காற்றும் கடலும் அமைதலாயிற்று. படிக்கிறோம்ல, இம்மட்டும் வா, மிஞ்சு வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று அந்த வார்த்தை இயேசுவின் கட்டளைக்கு அவைகள் கீழ்ப்படிந்ததை பார்க்கிறோம். இதை பார்த்த மாத்திரத்தில் அந்த சீஷர்கள், இவர் யாரோ
காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி சீஷர்கள் ஆச்சரியப்பட்டதை பார்க்க முடிகிறது. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 27வது வசனத்தில் இதை வாசிக்கிறோம். ஒரு முறை இயேசு சுவாமி நகரத்திற்குள்ளாக பிரவேசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலை வேளையில் மிகுந்த பசி உள்ளவராக அவர் கடந்து போனார். அப்படி போகும் பொழுது தூரத்திலே ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். அத்திமரத்தில் தன்னுடைய பசிக்கு ஏதாவது இருக்குமா என்று சொல்லி அதன் அருகே போய் பார்த்தபோது அத்திமரத்தில் எதுவுமே இல்லை. கனியில்லாத அந்த அத்திமரத்தை இயேசு சபித்தார் என்று நம்ம வேதாகமத்தில் படிக்கிறோம். அடுத்த நாள் பார்க்கும் பொழுது அந்த அத்திமரம் பட்டு போயிருந்துச்சு. இதை பார்த்த சீஷர்கள் சொன்னாங்க, ரபி, நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று சொல்லி அவர்கள் சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் இத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் என்று மத்தேயு 21:20 வாசிக்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள் இயேசுவை குறித்தும் அவர் செய்த செயல்கள் ஆச்சரியமூட்டியதை குறித்து நம்ம வேதாகமத்தில் வாசிக்க முடியும். மத்தேயு 9வது அதிகாரம் 33வது வசனத்தில் படிக்கிறோம், பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் ஒரு காலம் காணப்படவில்லை. பாருங்க, ஊமையாயிருந்த ஒரு மனுஷன் பேசியிருக்கிறான். ஆதி காலத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் காணப்படலையேன்னு சொல்லி எல்லாரும் இயேசுவின் அற்புதத்தை குறித்து என்ன பண்ணாங்களாம்? ஆச்சரியப்பட்டாங்களாம். ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியம். இயேசு போன இடம் ஆச்சரியம், நின்ற இடம் ஆச்சரியம், நடந்தது, பேசியது, ஒவ்வொரு காரியங்களும் ஜனங்களை வியப்பில் ஆழ்த்துகிறதாகவே இருந்தது. தன்னுடைய ஊழிய பயணத்தை இயேசுவானவர் முடித்துவிட்டு கல்வாரி பயணத்திற்கு நேராக பயணப்பட்ட போது விசாரணை சங்கத்தில் நிற்கிறார். விசாரணை சங்கத்தில் இருந்த அந்த வேளையில் பரிசேயரும் வேதபாரகரும் மூப்பரும் பொறாமையினால் நிறைந்தவர்களாக இயேசுவின் மீது அவதூறுகளையும் வீணான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க ஆலோசனை சங்கத்தில். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு பிலாத்து கேட்குறாங்க, இவர்கள் உன் மீது இவ்வளவு அபாண்டமான பழிச்சொற்களையும் வீணான குற்றச்சாட்டுகளையும் சொல்லுகிறார்களே, நீர் இவர்களுக்கு ஒரு பதிலும் சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா? பிலாத்து கேட்குறான். மத்தேயு 24:14 அதை படிக்கிறோம். வீண் பழி சுமத்தப்பட்டும் இயேசுவானவர் அமைதியாக இருந்தது, மறு உத்தரவு சொல்லாதது பிலாத்துவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்களேன். யாராவது நம்மளை நாம் செய்யாத ஒரு தவறை, ஒரு வீணான ஒரு நிந்தனையை, ஒரு பெரிய குற்றச்சாட்டை, ஒரு அபாண்ட பழிச்சொல்லை நம் மீது சுமத்துவார்களானால் நம்மால் அமைதியாக இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நமக்கு என்ன செய்யும்? கோபம் கொப்பளித்து கொண்டு வரும். அது எப்படி என்ன சொல்லலாம்? நான் செய்யாத ஒரு குற்றத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் வெகுண்டு எழுவோம். ஆனால் இயேசுவானவர் அந்த இடத்தில் மௌனமாக இருந்தது அனைவருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. மார்க்கு 1:27 படிக்கிறோம், அசுத்த ஆவிகள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை கண்ட ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. யார் இவரு? பிசாசு சொன்ன மாத்திரத்தில் ஓடி போகுது, அசுத்தாவி இவர் சொன்ன மாத்திரத்தில் இவருக்கு முன்பாக மண்டியிட்டு பணிகிறதே என்று சொல்லி எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படி இந்த 3.5 வருஷ கால ஊழியத்தில் இயேசுவின் செயல் ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. அவர் ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவராகவே சுற்றித்திருந்தார். இப்போ என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஆண்டவரையே ஒரு மனுஷன் ஆச்சரியப்படுத்தியிருக்கான். அது யார்? பொதுவாக ஏசாமி தான் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினார். இயேசுவோட பேச்சு ஆச்சரியமாக இருந்தது, அவருடைய அற்புதங்கள் ஆச்சரியமாக இருந்தது, அத்திமரம் பட்டு போனது ஆச்சரியமாக இருந்தது, அவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தது ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளவு ஆச்சரியங்களையும் ஜனங்களுக்கு இயேசு கொடுத்தார். ஆனால் இயேசுவை ஒரு மனிதன் ஆச்சரியப்படுத்தினான். யார் அந்த மனுஷன்? இயேசுவை ஆச்சரியப்படுத்திய மனிதனை குறித்து நாம் எங்கே படிக்கலாம் அப்படின்னு சொன்னால் மத்தேயு 8வது அதிகாரத்தில் படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 8வது அதிகாரம் 5வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேனே. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல.
ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். 10வது வசனத்தை தான் நம்ம கொஞ்சம் ஆழமாக கவனிக்கணும். என்ன சொல்லுது பாருங்க, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, இயேசு இதை கேட்டு என்ன பண்ணாரா? ஆச்சரியப்பட்டாராம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய ஜனங்களே, இயேசுவை ஒரு மனிதன் ஆச்சரியப்படுத்தினான். இயேசு சாமி அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இந்த மாதிரி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் பார்க்கல. இயேசுவோட அற்புதத்தை கண்ட ஜனங்கள் சொன்னாங்க, ஒரு ஊமையன் பேசிய மாத்திரத்தில் இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட சம்பவம் ஒரு நாள் நடந்தது இல்லையேன்னு சொன்னாங்க. இயேசுவின் அற்புதத்தை பார்த்த மாத்திரத்தில் அதே இயேசு சாமி ஒரு மனிதனுடைய விசுவாச வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் சொன்னார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி அவர் 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். எது அவரை ஆச்சரியப்படுத்துச்சு? 100க்கு அதிபதியின் விசுவாச வாழ்க்கையில் இயேசுவை ஆச்சரியப்படுத்திய 3 விஷயங்களை நம்ம கவனமாக படிக்க போகிறோம். இயேசுவை 3 விஷயங்கள் 100க்கு அதிபதியின் வாழ்க்கை ஆச்சரியத்திற்குள்ளாக மாற்றியது. என்ன அந்த 3 காரியம்? இயேசுவை ஆச்சரியப்பட வைத்த அந்த 3 காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒன்றன் பின் ஒன்றாக படிக்க போகிறோம். முதலாவது, இந்த 100க்கு அதிபதி யாருக்காக வந்து வேண்டிக் கொண்டான்? அவருடைய அன்பான மனைவிக்காகவா? இல்லை அவருடைய தாயாருக்காகவா? இல்லை அவருடைய தகப்பனார் வீட்டில் சுகமில்லாமல் கிடக்கிறாரு, அவருக்கு உயிர் போக போகுது, மரண தருவாயில் இருக்கிறாரு, அவருக்கு சுகம் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாரா? இல்லை தனக்கு அருமையான மகள், தனக்கு பிரியமான மகன் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான், அவனுக்கு சுகம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டாரா என்று சொன்னால் இல்லவே இல்லை. வசனம் எப்படி ஆரம்பிக்குது? ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து. வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொண்ட ஒரு எஜமான். யோசிச்சு பாருங்களேன். இதே சம்பவத்தை லூக்கா 7வது அதிகாரத்தில் படிக்கலாம். அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, 7வது அதிகாரம் 2வது வசனம், அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். மத்தேயு இதை பதிவு செய்யலை. அப்படின்னா கிட்டத்தட்ட உயிருக்காக போராடி கொண்டிருந்தான் அந்த வேலைக்காரன். இந்த 100க்கு அதிபதியோட வேலைக்காரன். பொதுவாகவே எஜமான்கள் வேலைக்காரங்க மேலே கொஞ்சம் கடினமாக தான் இருப்பாங்க, அப்படி தானே? எஜமான்கள் வந்து வேலைக்காரன் அவன் வேலை செஞ்சால் போதும், நான் சம்பளம் கொடுக்குறேன், அவன்கிட்ட எவ்வளவுக்கு அதிகமாக வேலை வாங்க முடியும், அவன் எந்த அளவுக்கு எனக்கு பிரயோஜனமாக இருப்பான், அவ்வளவுதான். அவன் நல்லா இருந்தா என்ன, அவன் சாப்பிட்டா என்ன, அவனுக்கு உடம்பு சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எஜமான்கள் ஒருபோதும் கவலைப்படுவதே இல்லை உலகத்தில். ஆனால் இங்கு உள்ள இந்த எஜமான் தன்னுடைய வேலைக்காரனுக்காக பரிதபிக்கிறான். வேதாகமத்தில் 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் ஒரு அற்புதமான சம்பவம் இருக்கிறது. ஒரு சமயத்தில் தாவீதும் அவனோடு சேர்ந்த உடன் வேலையாட்களும் இன்னொரு இடத்திற்கு போய் கொண்டிருந்த அந்த வேளையில் அமலேக்கியர்களோட கூட்டம் வந்து என்ன பண்ணாங்க, தாவீதோட மனைவி பிள்ளைங்க அவனோடு சேர்ந்த மனுஷர்களுடைய மனைவி பிள்ளைகளையும் சிறைபிடித்து கொண்டு போயிடுறாங்க. இப்போ தாவீது வந்து பார்க்குறாரு, பட்டணம் கொளுத்தப்பட்டு மனைவி பிள்ளைகள்லாம் சிறைபிடிச்சு பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க என்பதை அறிந்த தாவீது மிகுந்த வருத்தத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, நான் அவர்களை போய் மீட்டுக்கொள்ள உமக்கு சித்தமா என்று கேட்ட மாத்திரத்தில், ஆண்டவர் நீ போ, எல்லாத்தையும் மீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். தாவீது கிளம்பி வனாந்தரத்தின் வழியாக பயணப்பட்டு கொண்டிருந்தான். அப்படி பயணப்பட்டு கொண்டு போகிற வேளையில் வனாந்தரத்தில் ஒரு மனுஷனை பார்க்குறாங்க. இந்த வனாந்தரத்தில் உள்ள மனிதன் 3 நாளாக அப்பமும் தண்ணீரும் புசியாமல் வனாந்தரத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். கிட்டத்தட்ட சாகர நிலைமையில் இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து தாவீதோட உடன் வேலையாட்கள் என்ன செய்கிறாங்க, அவனை தாவீதுகிட்ட கூட்டிகிட்டு வராங்க. தாவீது அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் திராட்சை கொலைகளும் கொடுத்து அவனுடைய ஜீவனை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போ தாவீது அந்த மனுஷனை பார்த்து கேட்குறாரு, நீ யார் என்று கேட்ட மாத்திரத்தில் அந்த மனுஷன் என்ன பதில் சொன்னான் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன்,
நீ எவிடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். பாருங்க, அமலேக்கிய எஜமான் எகிப்து தேசத்தை சார்ந்த ஒரு மனிதனை வேலைக்காரனாக வைத்திருக்கிறான். எத்தனையோ ஆண்டுகள் இவன் அவனுக்காக பணிபுரிந்திருப்பான். அவனுக்கான அநேக நன்மைகளுக்கு இவன் காரணமாக இருந்திருப்பான். இவன் மூலம் அநேக உலக ஆதாயங்களை அந்த எஜமான் பெற்றிருப்பான். ஆனால் என்றைக்கு அந்த வேலைக்காரன் உடல் சுகவீனமாக போகிறானோ, என்றைக்கு அவனால் முடியாத ஒரு நிலை வந்ததோ, அன்றைக்கு அந்த எஜமான் அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டான். இந்த சூழ்நிலையில தான் இந்த எகிப்து தேசத்து பிள்ளையாண்டனாகிய வேலைக்காரன் வனாந்தரத்தில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடோ தண்ணியோ இல்லாமல் 3 நாளாக சுற்றிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட சாகக்கூடிய நிலையில் தாவீது அவனை மீட்டு உணவளித்து அவனை காப்பாற்றியதை பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உலகத்தில் அநேக வேளையில் தலைவனாக இருக்கக்கூடியவன், எஜமானாக இருக்கக்கூடியவன் வேலைக்காரர்களின் நலனில் அக்கறை கொள்வதே இல்லை. உலகத்தில் அப்படிதான். வேலை செய்யக்கூடிய அநேக இடங்களில் நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திட்டு நம்முடைய காரியம் முடிஞ்சோன்னு நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. நாம் உபயோகப்படுத்தக்கூடிய டிஷ்யூ பேப்பர் மாதிரி. டிஷ்யூ பேப்பர் என்ன பண்ணுவோம்? எடுப்போம், அழகாக முகத்தை துடைப்போம். முகத்தை துடைக்கிறதுக்கு முன்னாடி வரை அது நம்முடைய பாக்கெட்டில் இருக்கும். நம்முடைய முகத்தை துடைச்சி நம்முடைய அழுக்குகள் எல்லாம் சுத்தம் செய்து முடித்த பின்பாக அந்த டிஷ்யூ பேப்பர் ஒரு அழுக்கு பேப்பர் ஆயிரும். அதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கப்புறம் அது இருக்கக்கூடிய இடம் எங்கே தான் இருக்கும்? குப்பை தொட்டி. இப்படிப்பட்ட உலக வாழ்க்கையின் மத்தியில் கடின உள்ளமும் கடுகளவும் கனிவும் இல்லாத கடுமையான எஜமான்கள் இருக்கக்கூடிய உலகத்தில் இந்த 100க்கு அதிபதி தன் வேலைக்காரன் சுகமடைய வேண்டிக் கொண்ட அனுபவம் இயேசுவின் மன உருக்கத்தையும் இயேசுவின் அன்பையும் வெளிப்படுத்துது. எப்படி இயேசுவோட அன்பை மன உருக்கத்தை வெளிப்படுத்துது தெரியுமா? யோசிச்சு பாருங்களேன். நாம் ஒரு லூக்கா 15வது அதிகாரத்தில் ஒரு ஓமை படிக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆடு இருந்துச்சு? 100 ஆடு இருந்துச்சு. அந்த 100 ஆடுல ஒரு ஆடு தொலைந்து போன மாத்திரத்தில் 99 ஆடுகளையும் விட்டு அந்த மனிதன் ஒரு ஆட்டை போய் தேடி சென்று அந்த ஆட்டிற்காக பிரயாசப்பட்டு அந்த ஆட்டை மீட்டு கொண்டது போல இந்த 100க்கு அதிபதிக்கு எத்தனை வேலைக்காரங்க இருந்தாங்க? 100 வேலைக்காரங்க இருந்தாங்க. 99 சுகமாக இருக்கக்கூடிய வேலைக்காரர்களை குறித்து அவன் கவலை கொள்ளாமல் உயிருக்காக போராடி கொண்டிருந்த ஒரு வேலைக்காரன், இழந்து போன ஒரு வேலைக்காரன், மரணத்தின் நிமித்தமாக பிரிந்து போக இருந்த ஒரு வேலைக்காரனுக்காக இயேசுவிடம் மன்றாடி அவனை எப்படியாவது மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட்ட அவனுடைய அன்பு இயேசுவின் கரிசனையை காட்டுகிறது. இந்த கரிசனை தான் இயேசுவை வியப்புக்குள்ளாக ஆழ்த்தியது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இதிலிருந்து என்ன பாடம் யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் தொலைந்து போகக்கூடிய ஜனங்கள் அநேகம் இருக்கிறாங்க. வேதனையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அநேகமானவர் இருக்கிறாங்க. பாடுகளையும் கஷ்டங்களையும் குமுறல்களையும் சந்திக்கக்கூடிய ஜனங்கள் நம்மை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி நமது பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. இவர்கள் மீது நாம் எந்த அளவுக்கு கரிசனை உடையவர்களாக இருக்கிறோம்? ஒருவேளை 100க்கு அதிபதியை போல நீங்களும் நானும் ஒரு பெரிய எஜமானாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு பெரிய நிர்வாகத்தின் தலைவனாக நான் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு கீழாக என்னை சார்ந்து என்னால் பராமரிப்படைய வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு 4லிருந்து 5 பேர் என் கூட இருப்பாங்க. அவர்களுக்காக நான் எந்த அளவுக்கு கரிசனை உள்ளவனாக இருக்கிறேன் என்கிற ஒரு பாடத்தை நாம் என்ன செய்யணும்? இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வேலைக்காரனுக்காக துடித்த அவருடைய உள்ளம் இயேசுவை தொட்டது. சொன்னார்ல, வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்று இயேசுசாமி சொன்னார. அந்த அன்பு அந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செம்மறியாட்டு கூட்டத்தின் ஒரு மனிதனாக இந்த 100க்கு அதிபதியின் அன்பானது இங்கு பிரதிபலிக்கப்படுவதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இயேசு இவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட முதலாவது காரணம், வேலைக்காரனுக்காக கருணை உள்ளம் கொண்டு பரிதபித்த ஒரு மனிதனாக இவன் இருந்தான். இது இயேசுவின் உள்ளத்தை தொட்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்களும் நானும் நம் ரத்தம் சார்ந்தவர்களுக்காக துடிப்போம், நம் பிள்ளைகளுக்காக துடிப்போம், நம் பெற்றோருக்காக துடிப்போம், நம்மோடு இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக துடிப்போம். நம்முடைய வேலைக்காரர்களுக்காக, யாருன்னே தெரியாத ஒரு மனுஷனுக்காக துடிப்போமா? சொல்லப்போனால் இந்த மனிதனுடைய அன்பு
இயேசுவின் அன்பை இங்கு தத்ரூபமாக வெளிப்படுத்துவதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. ரெண்டாவது, இயேசுவை ஆச்சரியப்படுத்திய இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மனிதன் தன்னை தாழ்த்திய ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு தலைவன், தன்னைத்தான் தாழ்த்திய ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு தலைவனாக அவன் இருந்தான். மத்தேயு 8வது அதிகாரம் 7-8 வசனம் சொல்கிறது, அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. இவன் போய் சொல்கிறான், ஆண்டவரே என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், நீங்கள் சுகமாக்கணும்னு சொன்ன மாத்திரத்தில் ஏசாமி சொல்கிறார், அப்படியாப்பா நான் வர்றேன்ப்பா, நான் வந்து சுகமாக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ இல்லை ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க நான் தகுதியானவன் இல்லை. இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன், உலகத்தில் ஒரு பெரிய மனுஷன் யாரையாவது தேடி போவானா? இல்லை பெரிய மனுஷன் மற்றவங்க என்னை தேடி வரணும்னு நினைப்பானா? இன்றைக்கி உலகத்தில் சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் போய் அவரை தேடி போகணுமா? நீங்கள் அவரை தேடி போனீங்கன்னா நீங்கள் இருக்கிற அந்த பதவிக்கு என்ன மரியாதை இருக்குது? இதுதான் உலகத்தாருடைய பேச்சு. ஆனால் இவள் 100க்கு அதிபதியாக இருந்தாலும் இயேசுவை அவன் தேடி போனான். அவனிடத்தில் ஒரு தாழ்மை இருந்தது. அது மாத்திரமல்ல, இயேசு சாமி தன்னுடைய வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு தான் அருகதை இல்லாத ஒரு மனிதன் என்று தன்னிலை உணர்ந்த ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் தலைவர்களிடத்தில் தாழ்மையை எதிர்பார்க்கவே முடியாது. தலைவனிடத்தில் தாழ்மையை எதிர்பார்ப்பதும் முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுவதும் ஒன்று தான். வேதாகமம் முழுவதும் படித்து பாருங்கள். வேதாகமத்தில் அநேக ராஜாக்கள், தலைமைத்துவத்தில் இருந்த ராஜாக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? தாழ்மை இல்லாமல் சுயத்தை உயர்த்தக்கூடிய ஒரு மனிதர்களாகத்தான் இருந்தார்கள். நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு ராஜாவை குறித்து வேதாகமத்தில் படிக்கிறோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 அந்த எபிரேய வாலிபர்கள், அவர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் போனபோது அந்த ராஜா சொன்ன ஒரு காரியம், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? நான் பார்த்துட்றேன், என் கையிலிருந்து உங்களை யார் காப்பாற்றுறான்னு நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி ராஜா சவால் விட்டார். தலைவனிடத்தில் நாம் என்ன எதிர்பார்க்க முடியாது? தாழ்மையை எதிர்பார்ப்பது மிக 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 அரிது. பார்வோன் என்கிற மன்னன், ஆரோனும் மோசேயும் போய், எங்களுடைய ஆண்டவராகிய யாவே எங்களை வனாந்திரத்தில் போய் ஆராதனை செய்யும்படியாக அழைக்கிறார், நாங்களும் எங்கள் கூட்ட ஜனங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் ஆடு மாடுகளும் பயணப்பட்டு போகணும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் பார்வோன் சொன்ன காரியம், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தைகளை கேட்கிறதுக்கு அவர் யார்? அவர் வார்த்தையை நான் ஏன் கேட்கணும்? யார் அவருங்க? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேல் என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன்னு சொல்லி தலைவனாகிய பார்வோன் அங்கு பதில் சொல்வதை பார்க்க முடிகிறது. நேபுகாத்நேச்சார் சிலையை கண்ட அந்த தரிசனத்தில் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் மந்திரவாதிகளையும் கல்தையரையும் குறி சொல்கிறவங்களையும் எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு இந்த கனவையும் அதனுடைய விளக்கத்தையும் நீங்கள் சொல்லலைன்னு சொன்னால் நீங்கள் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் என்ன செய்யும், எருக்களமாக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை நான் இல்லாமல் செஞ்சிருவேன். ஒரு மனிதன் மேன்மையான நிலையில் இருக்கும்போது அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிடுறான். அவனிடத்தில் என்ன எதிர்பார்க்க முடியாது? தாழ்மையை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இதே வேதாகமத்தில் தலைமை பீடத்தில் இருந்தாலும் கூட தாழ்மையை தரித்து கொண்ட அநேக மனிதர்களும் இருந்தாங்க. ஒரு மனிதனை குறித்து படிப்புமே. தலைவன் என்றாலே தலைவன் என்றாலே தலைக்கணம் நிறைந்தவன் என்று சொல்வதற்கு வேதாகமத்தில் பல உதாரணம் இருக்குது. ஆனால் அதே வேதாகமத்தில் தலைமை என்றால் தாழ்மை நிறைந்தவன் என்று சொல்வதற்கும் சில உதாரணங்கள் இருக்கத்தான் செய்கிறது. 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்க. தாவீது என்கிற ஒரு மனிதனுடைய தாழ்மையை மிக அருமையாக படிக்கலாம். தாவீது சொல்கிறார் பாருங்க, 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை புகழ்றாரு, ஆண்டவரை உயர்த்துறாரு. சொல்லிட்டு தன்னை பற்றி சொல்றாரு. என்ன சொல்றாரு?
நான் எம்மாத்திரம், என்னுடைய ஜனங்கள் எம்மாத்திரம் என்று சொல்லி தாவீது தன்னை தாழ்மைப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய அரசன், சமஸ்த இஸ்ரவேலையும் கட்டி ஆண்ட பிரபலமான ஒரு அரசன், அவரை போல ஒரு அரசன் இருந்ததே இல்லை. அந்த ஒரு தலைவன் எவ்வளவு தாழ்மையாக நடந்து கொண்டான் பாருங்கள். எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது, நான் ஒன்றும் இல்லைப்பா, இது இல்லை தாழ்மை. அதே தாவீது தன்னை குறித்து சொல்லும்போது தான் ஒரு செத்த நாய். யாராவது நம்மளை பார்த்து நாயின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்குவோமாங்க? நாயின்னு சொன்னாலே நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அவன் சொல்கிறான், நான் ஒரு செத்த நாய், நான் ஒரு தெள்ளு பூச்சி, நான் மனுஷன் கிடையாது, நானும் ஒரு புழு அப்படின்னு சொல்லி தன்னை எந்த அளவுக்கு தாழ்மைப்படுத்த முடியுமோ அந்த மனிதன் அந்த அளவுக்கு தாழ்மைப்படுத்தினான். இந்த சம்பவத்திலும் இயேசுவை ஆச்சரியப்படுத்திய விஷயம் ஒரு தலைவனின் தாழ்மை. அவன் தேடி வர்றான், அவன் தன்னையே தாழ்த்துறான். தான் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு கூட ஏசாமி தான் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு தனக்கு அருகதையே கிடையாது என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்திய அந்த செயல் இயேசுவின் மனதை தொட்டது. அதுதான் அவரை ஆச்சரியத்திற்குள்ளாக்கியது. அவனுக்கு தெரியும், என்னுடைய வேலைக்காரனுடைய சுகவீனத்தை என்னால் நீக்க முடியாது, அது என்னுடைய இயலாமை, ஆனால் அவரால் நீக்க முடியும் என்று உணர்ந்த அவன் தன்னுடைய இயலாமையை உணர்ந்து சாவாமையை நீக்கக்கூடிய தெய்வத்தின் பாதத்தண்டையில் போய் தன்னை முழுமையாக தாழ்த்திய அந்த மனிதன் அவன் என்ன சொன்னா தெரியுங்களா? ஆண்டவரே, நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். நீங்கள் லூக்கா 7வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்படாத கூடுதலான ஒரு சில தகவல் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். நான் படிக்கிறேன் பாருங்கள். 3வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். யார் போகிறாங்க? இவனுக்காக பேசுவதற்காக இயேசுவிடம் யூதர்களுடைய மூப்பர்கள் போகிறாங்க. அவர்கள் இயேசுவினிடத்தில் அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் என்றான். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. என்ன சொல்கிறோம்? யூதர்கள் அவன் பாத்திரவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நம்முடைய ஜனத்தை அவன் நேசிக்கிறான், நம்முடைய ஜனங்கள் தொழுகை செய்வதற்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறான், அவன் பாத்திரவான் என்று சொல்லி யூதர்கள் அவனை குறித்து சொன்னாங்க. ஆனால் நூற்றுக்கு அதிபதி தன்னை குறித்து நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லி ஒரு முறை அல்ல 2 முறை அவன் தன்னை அபாத்திரனாக சொல்லக்கூடிய பகுதியை வேதாகமம் மிக தெளிவாக பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவை தொட்டது வேலைக்காரனுக்காக பரிதவித்த அவனுடைய கருணை உள்ளம். கிறிஸ்துவை தொட்டது 2வதாக தன்னையே முற்றிலுமாக தாழ்த்திய தாழ்மை. இதெல்லாமே கிறிஸ்துவின் குணம். வெண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகிற்கு தன்னை தாழ்த்திய சர்வலோக அதிபதிக்கு இந்த நூற்றுக்கு அதிபதியின் தாழ்மை ஆச்சரியமாக இருந்தது. 3வது, இயேசுவை ஆச்சரியப்படுத்திய 3வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், உம்முடைய வார்த்தை போதும். ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், உம்முடைய வார்த்தை போதும். லூக்கா 7:6-7 படிக்கிறோம், நீர் வருத்தப்பட வேண்டாம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆண்டவர் சுகமாக்கணும், அவர் கஷ்டப்படணும், அது வேண்டாம், அவருடைய ஒரு வார்த்தை மாத்திரம் போதும், என்னுடைய வேலைக்காரன் சுகமாகவான் என்று சொல்லி அவன் பரிபூரணமாக விசுவாசித்தான். வேதாகமத்தில் அநேக விதமான நபர்கள் சுகம் பெற்றிருக்கிறார்கள். குருடர்கள், செவிடர்கள், முடவர்கள், அசுத்தாவி பிடித்தவர்கள், மரித்தவர்கள் உயிரோடு இழந்திருக்கிறார்கள். இப்படி அநேக பேர் சுகம் பெற்றிருக்கிறார்கள். இந்த அநேக நபர்களுடைய சுகவீனத்திலிருந்து அவர்கள் சுகம் பெற்ற அனுபவத்திற்கும் நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் சுகம் பெற்ற அனுபவத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் ஒரு தராசில் 2 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒரு பக்கத்தில் வேதாகமத்தில் உள்ள மற்ற எல்லா சுகம் பெற்ற மனிதர்களுடைய அனுபவத்தையும் ஒரு பக்கத்தில் வச்சிங்கன்னா, இன்னொரு பக்கத்தில் இந்த நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் சுகம் பெற்ற அனுபவம்
முற்றிலுமாக வேறுபட்டதாக இருக்கும். மற்றதெல்லாம் ஒன்றா இருக்கும், இது மாத்திரம் வேறுபட்டிருக்கும். எப்படி வேறுபட்டிருக்கும்? கொஞ்சம் நாம் அதை அலசி பார்க்கலாமா? வேதாகமத்தில் எப்படிலாம் சுகம் பெற்றாங்க, அதாவது வேறுபட்ட வழிமுறைகளில் எப்படிலாம் சுகம் பெற்றாங்க அப்படின்னு பார்ப்போமே. பேதுரு, ஆதி அப்போஸ்தல சபையின் பிரதானமான சீஷன் பேதுரு, அவர் நடந்து போகும்போது அவருடைய நிழலாகிலும் பட்டால் போதும் எங்களுடைய வியாதி நீங்கும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாம், பேதுரு நடந்து போன அந்த தெருவில் வியாதிக்காரங்களை படுக்க வைப்பாங்களாம். அவர் நடந்து போன நிழல் பட்டு அநேக பேர் சுகம் பெற்றிருக்கிறாங்க. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். லூக்கா மணிக்கு அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 15-16 வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா, பேதுருவின் நிழல் பட்டு பிணியாளிகள், அசுத்தாவி பிடிச்ச மனுஷங்கள்லாம் சுகம் பெற்ற அனுபவத்தை வாசிக்க முடியும். இது ஒரு வினோதமான வழிகளில் சுகம் பெற்ற ஒரு அனுபவம். ரெண்டாவது, அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. என்ன சொல்கிறாங்க? பேதுருவோட உருமால், பவுலோட உருமால், பவுலோட கச்சை, இதை கொண்டு வந்து வியாதிக்காரர் மேலே போட்ட உடனே அவரோட வியாதி நீங்கிச்சான். அது என்னங்க உருமால், அது என்ன கச்சை? நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கர்ச்சிப், ஏப்ரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கைக்குட்டை யூஸ் பண்ணுறோம்ல, பவுல் பயன்படுத்தி அந்த சிறிய துணி இருக்குல்ல, இந்த கைக்கூட்டையை கொண்டு போய் யார் மேலே போட்டாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடச்சிதான். கச்சை, ஒருவேளை அவர் அறையில் கட்டியிருந்த நம்ம போடக்கூடிய பெல்ட் மாதிரி ஏதாவது ஒரு கச்சையாக இருந்திருக்கலாம், அதை யார் மேலே கொண்டு போட்டாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடச்சிதான். இவ்வளோ ஏங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலிசா மரித்து போனார். கொஞ்ச நாள் கழித்து மோவாபிய ஜனங்கள் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தத்துக்கு வந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் அந்த ஊரில், இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு மனிதன் மரித்து போனான். அவனை அடக்கம் செய்வதற்காக பாடையில் சுமந்து கொண்டு போனாங்க. இப்படி பாடையில் சுமந்து கொண்டு போன வேளையில் இந்த மோவாபியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. இதை பார்த்த பாடையை சுமந்த மனுஷங்க என்ன பண்ணாங்கன்னா, தாங்கள் சுமந்து கொண்டு வந்த பாடையை அப்படியே தூக்கி போட்டு ஓடி போயிட்டாங்க. தூக்கி போடப்பட்ட அந்த பிரேதம் எலிசாவின் கல்லறையின் மீது விழுந்தது. எலிசாவின் எலும்புகள் அவன் மீது பட்டதினால் அந்த மரித்து போன அந்த மனிதன் உயிரடைந்தான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எலிசா உயிரடையலை, நல்லா கவனிச்சுக்குங்க. எலிசா உயிரடையலை, எலிசாவோட எலும்புகள் பட்டதுனால மரித்து போன அந்த மனிதன் உயிரடைந்தான் என்று சொல்லி 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். இவ்வளோ ஏங்க, ஏசாமி பூமியில் வாழ்ந்த போது எப்படி சுகமாக்கினார்? பெரும்பாலான அற்புதங்கள் ஒன்று அவர் தொட்டு சுகமாக்கியிருப்பார், இல்லைன்னா அவரை தொட்டு சுகம் பெற்றிருப்பார்கள். சில பேர் இயேசுவோட வஸ்திரத்தை போய் தொட்டிருக்காங்க. இயேசு தொட்டும் சுகமாக்கியவர்கள் உண்டு, இயேசுவை தொட்டும் சுகம் பெற்றவர்களும் உண்டு. கரங்களை தூக்கி ஏசாமி சுகம் கொடுத்துருக்கிறாரு. சீஷர்கள் பேதுருவும் யோவானும் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் தாயின் வயிற்றிலே நிர்வாணியாய் பிறந்த மனிதனை கையை பிடிச்சி தூக்கி விட்டு சுகம் கொடுத்தாங்க. இப்படி வேதாகமம் முழுவதும் காணப்படக்கூடிய எல்லா விதமான சுகம் பெற்ற மனிதர்களுடைய அனுபவத்திலும் பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா இடத்துலையுமே ஒரு ஃபிசிக்கல் டச் இருந்துச்சு, ஒரு தொடுதல் இருந்துச்சு. அது நிழல் மூலம் தொடுதலாக இருக்கலாம், அல்லது நாம் யூஸ் பண்ணக்கூடிய சிறிய துணி கைக்குட்டையாக இருக்கலாம், இல்லை நம்மால் பயன்படுத்தப்பட்ட அந்த அரை கச்சையாக இருக்கலாம், இல்லை கையை பிடிச்சி தூக்கி விட்டுருக்கலாம். இவ்வளவு எதுக்குங்க? சூனேமியாளோட மகன் மரித்து போனான். எலிசா என்ன சொன்னார் கேயாசியிடம்? நீ போய் இந்த தடியை அவன் மீது வை அப்படின்னு சொன்னார். அந்த தடியை அவன் மேலே வச்சாலும் கூட அவன் உயிரடையவில்லை. அந்த பிள்ளையின் மீது குப்புறப்படுத்து ஜெபித்து அந்த சிறுவனை அவர் உயிரடைய செய்தார். அங்கும் ஒரு தொடுதல், சரீர ரீதியான ஒரு தொடுதல் அங்கும் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 100க்கு அதிபதியை போல நாகமான் என்கிற ஒரு சீரிய படைத்தளபதி இருந்தான். அவனுக்கு இருந்த தொழுநோய் நமக்கு நன்றாக தெரியும். அவனும் சுகத்திற்காக போய் நின்றபோது எலிசா என்ன சொன்னார்? நீ யோர்தான் ஆற்றுல போய் மூழ்கு என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் என்ன சொன்னான் தெரியுமா?
நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், அவன் இங்கு வந்து, அதாவது எலிசா அங்கு வந்து தன்னுடைய தேவனுடைய நாமத்தினாலே தொழுது கொண்டு என்னுடைய தொழுநோயை தொட்டு தடவி சுகமாக்குவான் என்று நான் நினைத்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ வேதாகமம் முழுவதும் உள்ள நோயாளிகள் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே என்னவாக இருந்தது? தொட்டு சுகமடைய வேண்டும், தொடுதலின் மூலமாக சுகம் வேண்டும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் நாம் வாசித்த இந்த 100க்கு அதிபதியோட அனுபவம், அவன் என்ன சொன்னா தெரியுமா? இயேசு வர வேண்டாம், இயேசு வந்து தொட வேண்டாம், அவருடைய நிழல் வேண்டாம், அவருடைய உருமாலோ அவருடைய கச்சையோ எதுவுமே வேண்டாம், அவரை வருத்தப்பட வேண்டாம், அவரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவருடைய ஒரு வார்த்தை மாத்திரமே போதும். வேதாகமத்தில் யாரும் இப்படி சொன்ன மாதிரி நான் படிக்கல. இயேசுவே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வாயின் வார்த்தையினாலே வானங்களும் சர்வ பூமியும் உண்டாச்சு. அவருடைய வார்த்தையினால தான் வானம் வந்துச்சு, அவருடைய வார்த்தையினால தான் பூமியில் உள்ள சகலமும் அந்த வார்த்தையினால் வந்துச்சு. அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். இந்த விசுவாசம் இயேசுவை தொட்டது. படிக்கிறான்ல 107வது சங்கீதம் 20வது வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. அவனுடைய வார்த்தை குணமாக்கக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ளாக அழைத்து செல்கிறது. இதை பார்த்ததுனால தான் ஏசாமி சொன்னார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை கண்டதில்லை என்று சொல்லி இயேசுவை மெய்சிலிர்க்க வைத்தது 100க்கு அதிபதியின் விசுவாசம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? தேவன் மீது நாம் வைத்துள்ள விசுவாசம், இயேசுவின் விசுவாசம், நம்முடைய மெய்ப்பற்று எவ்வளவு ஆழமாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். அநேக சமயத்தில் நம்முடைய விசுவாசம் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால தான் ஏசாமி சொன்னார், மனுஷகுமாரன் பூமியின் மீது வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்கிற ஒரு பரிதாபமான கேள்வியை பரிசுத்த வேதாகமம் முன்வைக்கிறது. இயேசுவையே வாயடைக்க வைத்தது 100க்கு அதிபதியின் விசுவாசம். இதே போல் சரித்திரத்தில் ஒரு அம்மையாருடைய விசுவாசம் என்னை ரொம்ப ஆச்சரியத்திற்குள் ஆழ்த்தியது. இப்படியெல்லாம் தேவன் மீது விசுவாசம் வைத்து செல்ல முடியுமா என்கிற அளவுக்கு அவர்களுடைய சம்பவம் என்னை ஆச்சரியத்திற்குள்ளாக்கியது. அது என்ன அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்வோம், தெரிந்து கொள்ளலாமா? இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கப்பல் பயணப்பட்டு போச்சு. அதில் பயணப்பட்ட பல நபர்களுள் ஒரு வயது முதிர்ந்த ஒரு அம்மையாரும் இருந்தாங்க. இந்த வயது முதிர்ந்த அம்மாவோட மகள் பேர் மேரி, மருமகன் பேர் ஜான். இவங்க 2 பேரும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்தை விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போய் வேலை நிமித்தமாக செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ அந்த மகளை பார்க்குறதுக்காக இந்த வயோதிப தாயார் தன்னந்தனியாக அந்த கப்பலில் போய் கொண்டிருந்தாங்களாம். அதே கப்பலில் ஒரு கோடீஸ்வர பிரபுவும் பயணம் செய்தார். அந்த கப்பலோட கேப்டனும் அந்த கோடீஸ்வர பிரபுவும் கப்பலோட மேல்தட்டில் அடிக்கடி சந்தித்து பேசிக்கொள்வது வழக்கம். அப்படி ஒரு நாள் பேசி கொண்டிருந்த போது இந்த வயதான அம்மையாரும் மேலே உலாவி கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது அந்த கப்பலோட கேப்டன் தலைவன் சொன்னானா, அந்த கோடீஸ்வர பிரபுவை பார்த்து, இந்த கப்பலிலே இந்த தாயாரை போல மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதை கேட்ட உடனே அந்த கோடீஸ்வர பிரபுவுக்கு ஆச்சரியம். அப்படியா, நான் அந்த அம்மாட்ட பேசணுமே, என்னையை கொஞ்சம் அறிமுகம் செய்து வையுங்கள் என்று சொல்லி அந்த பிரபு கேட்டாராம். அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கப்பல் தலைவனும் அந்த தாயாரை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தாங்களாம். அப்போ அந்த பிரபு கேட்குறாரு அவர்கிட்ட, அம்மா எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் அந்த தாயார் சொன்னாங்களா, நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், அங்கே என் மக இருக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த தாயார் சொன்னாங்களாம். அப்படியாம்மா, அமெரிக்காவில் எந்த பட்டணத்துக்கு போகிறீங்க என்று சொல்லி அவர் கேட்டார். அந்த தாயார் சொன்னாங்க, மன்னிக்கணும், பட்டணத்தோட பேரை நான் மறந்துட்டேன், என் மக எழுதின கடிதத்தையும் நான் தொலைச்சிட்டேன். அப்படியாம்மா, அப்படின்னா உங்களை யார் வந்து அழைத்து செல்வார்? உங்களை அழைத்து செல்வதற்காக நீங்கள் யாருக்காவது கடிதம் எழுதியிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாராம். யாருக்கும் நான் எழுதலை, ஏன்னா நான் கடிதம் போகிறதுக்குள்ளே தான் நான் போய் சேர்ந்துருவேனே, அதனால் நான் யாருக்கும் எழுதலை. எப்படியும் என் பரம தந்தை என்னை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த கப்பல் தலைவனும் இந்த பிரபுவும் ஒருத்தர் பார்த்தாங்களாம். இந்த அம்மா கையில் அட்ரஸும் இல்லை, எந்த பட்டணத்துக்கு போகிறாங்களும் தெரியலை. ஆனால்
பரம தந்தை என்னையை கொண்டு போய் சேர்ப்பாருன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ஆச்சரியமாகவும் வினோதமாகவும் இருந்துச்சு. அப்போ அந்த பிரபு சொன்னாரா, அம்மா, அமெரிக்காங்கிறது பல நாடுகள் கொண்ட ஒரு பெரிய காண்டினென்ட், ஒரு பெரிய கண்டம். நூற்றுக்கணக்கான பட்டணங்கள் அங்கே இருக்கிறது. அது ஒரு பெரிய கண்டமாச்சே. அங்கே நாட்டோட பேர் கூட தெரியாமல் நீங்கள் எப்படி உங்கள் மகளை கண்டுபிடிப்பீங்க? அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ அந்த தாயார் சொன்னாங்களாம், என் மகளோட வீடு ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி 2 அழகான வாதுமை மரங்கள் இருக்கும். அதை வச்சு நான் என் மகளோட வீட்டை சுலபமாக கண்டுகொள்வேன்னு சொல்லி குழந்தைத்தனமாக அந்த தாயார் பேசினாங்களாம். அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தை, ஒருவேளை நான் என் மகளுடைய வீட்டை கண்டுபிடிக்க தவறினாலும் என் பரம தந்தை அறிவார். அமெரிக்கா நமக்கு தான் ஒரு பெரிய நாடு, ஆனால் ஆண்டவருக்கு அது ஒரு சின்ன பூமி, அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். மறுநாள் காலையில் கப்பல் நியூயார்க் துறைமுகத்துக்கு போய் சேர்ந்துச்சு. இந்த வயோதிப தாயாருடைய நிலைமையை நினச்சி அந்த கப்பல் தலைவன் இந்த தாய்க்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சி தனக்கு கீழாக இருந்த ஒரு அதிகாரியை கூப்பிட்டு தான் வழக்கமாக தங்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு இந்த தாயாரை அழைத்து சென்று பத்திரமாக தங்கவை, நான் வந்து அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்வேன்னு சொல்லி ஒரு மனுஷன்ட்ட அவங்கள அனுப்பிவிட்டு தன்னுடைய மற்ற பணிகளை அவர் பார்த்து கொண்டிருந்தாராம் துறைமுகத்தில். அந்த பணியால் இந்த தாயாரை அழைத்து கொண்டு துறைமுகத்தை தாண்டி வெளியில் நடத்தி கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கும் போது, அம்மா நீங்கள் ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் பக்கத்தில் போய் தினசரி பத்திரிகை ஒன்றை வாங்கி கொண்டு வருகிறேன்னு சொல்லி இந்த பணியால் அந்த தாயாரை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு பத்திரிகை வாங்க சென்றாராம். அந்த நேரத்தில் சாலையை கடப்பதற்கான நேரம். உடனே சாலை போக்குவரத்து அதிகாரி எல்லோரையும் ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்திற்கு போக சொல்லுகிறார். இந்த தாயார் அங்கு தனியே நின்றதை பார்த்த அந்த அதிகாரி இந்த தாய்க்கு உதவ வேண்டும் என்று சொல்லி தாயை கரங்களை பிடித்து வேகமாக அடுத்த பகுதிக்கு அழைத்து செல்கிறாராம். பயங்கரமான கூட்டம். அந்த அம்மா இல்லை நான் இங்கே தான் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த கூட்டத்தில் அவங்களால முண்டி அடிக்க முடியல. வயதான தாயார் இல்லையா, கூட்டத்தோட கூட்டமாக அவரை இழுத்து கொண்டு அடுத்த முனைக்கு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. சுற்றி முற்றி பார்க்காங்க, எங்கேயும் கூட்டம். தனியே விடப்பட்டார்கள் அந்த தாயார். என்ன செய்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சது, கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி அந்த அம்மா பரம தந்தைக்கு நேராக ஏறெடுத்து ஒரு சின்ன ஜெபம் செஞ்சாங்களாம். ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தாங்களாம். தூரத்தில் நின்ற ஆண்கள் கூட்டத்தின் மத்தியில் ஒரு நபரை அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷத்தில் அவங்க சொன்னாங்களாம், ஜான் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். அவர் திரும்பி பார்க்குறான், ஜான் நீயே வந்துட்டியா? கும்பலுக்கு மத்தியில் திணறிக் கொண்டிருந்த தன்னுடைய அத்தையை பார்த்து ஜானுக்கு ஒரு பெரிய ஷாக். அத்தை, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, ஒரு கடிதமாவது நீங்கள் எழுதியிருக்கக்கூடாதா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அதிர்ச்சியில் ஜான் வந்து பேசுகிறார். அவருடைய மருமகன், இல்லை ஜான், மேரி எழுதிய கடிதத்தை நான் தொலைச்சிட்டேன், கடிதம் எழுத முடியல. ஆனாலும் பாரு, பரம தந்தை உதவி செய்வார் என்று நான் நம்பி வந்துட்டேன், பார் அவரும் எனக்கு உதவி செஞ்சிட்டார். ஜானுக்கு பெரிய ஆச்சரியம், பிரமித்து போய் நிற்கிறான். ஏன்னு சொன்னால், மேரி அதாவது இந்த அம்மாவோட மகள், அவங்களோட இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு சில வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட ஜான் நியூயார்க்குக்கு வந்ததே கிடையாதான். அன்றைக்கு பார்த்து அவனுடைய மேனேஜர், முதலாளி, ஒரு வேலையின் நிமித்தமாக அவரை எங்கே அனுப்பி வச்சாராம்? நியூயார்க்குக்கு அனுப்பி வச்சாராம். இவர் வேலை செய்கிற இடத்துக்கும் நியூயார்க்குக்கும் பல 100 மைல் தூரம் இருக்கிறதாம். அப்போ அவர் சொன்னாரா, அத்தை, உங்கள் பரம தந்தையின் நடத்துதல்கள் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமே அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, ஜான், நம் பரம தந்தைக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது. முதல்ல அதோ தெரியுது பார் கப்பல், அந்த கப்பல் கேப்டன்ட்ட என்னை கூட்டிகிட்டு போ. அதன் தலைவன் என் பரம தந்தை என்னை எவ்வாறு கவனித்து கொண்டார் என்பதை அறிய வேண்டும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம். 2 பேரும் கப்பல்கிட்ட வந்தாங்களாம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த கப்பல் அதிகாரி தலைவன்கிட்ட போய் அந்த அம்மாவை நான் தவிக்க விட்டுட்டேன்னு சொன்னால் அந்த தலைவன் அதிகாரிகிட்ட கோவப்படுறான். அந்த தாயார் அப்படி அனாதையாக விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரியை பிடிச்சி பயங்கரமாக சத்தம் போடுறாரு. அப்போது இந்த அம்மா போயிட்டு என்ன சொன்னாங்களா, இல்லவே இல்லை,
நான் அனாதையாக கைவிடப்படவில்லை ஐயா, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களா. அந்த தலைவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். கேப்டன், இங்கே பாருங்க, இதோ என் மருமகன், பாரும், என்னை சந்திக்க என் பரம தந்தை என் மருமகனை சரியான நேரத்துக்கு இங்கே அனுப்பி வச்சாரு. உம்முடைய அதிகாரியை வழிமாற செய்து போலீஸ்காரர் மூலமாக என்னுடைய வழிப்பயணத்தை மாற்றி அமைத்து சரியாக என்னுடைய மருமகனை கண்டுகொள்ளும்படியாக பரம தந்தை என்னை வழிநடத்தினார். அவரை நம்புவது ஒரு மதிகேடான செயல் அல்ல, அது புத்தியான செயல் என்பதை நீரும் அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியை சொன்னாங்களாம். படிக்கிறோம்ல, ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதவனாய் கடந்து போனான் என்று படித்தோமே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கி நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் இயேசுவை ஆச்சரியப்பட வைக்கிறதா? இயேசு ஆச்சரியப்படுவார், வேறு வழியில். இன்றைக்கி நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் எல்லாம் எங்கே இருக்குது? கடைசி நாட்களில் வாழக்கூடிய நமது நம்பிக்கை நம்முடைய பொன் மீது, நம்முடைய பொருள் மீது, மனிதர்கள் மீது, நாம் வகிக்கக்கூடிய பதவியின் மீது, நம்மிடம் இருக்கக்கூடிய பணத்தின் மீது, நமக்கு இருக்கக்கூடிய அறிவு, இதன் மீது தான் நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதன் மீது நம்முடைய விசுவாசத்தையும் பற்றையும் பாசத்தையும் நாம் செலுத்தாமல் இயேசுவையும் அவருடைய வார்த்தைகளையும் நாம் விசுவாசிப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை இயேசுவை வியப்புக்குள்ளானதாக மாற்றும். 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை பார்த்து மெய் செலுத்த தெய்வம் நம்முடைய விசுவாசத்தையும் பார்த்து மெய் செலுக்கும்படியாக அவருடைய பாதத்தண்டையில் நாம் சரணடைவோம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போமா. பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் வியக்க வைக்கும் விசுவாசம் என்கிற தலைப்பின் அடிப்படையில் 100க்கு அதிபதியின் விசுவாசம் இயேசுவை எவ்வாறு வியப்பிற்குள்ளாக்கியது, அவரிடத்தில் காணப்பட்ட 3 நற்குணங்கள் இயேசுவை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது என்று நல்ல பாடத்தை நாங்கள் படித்து கொண்டோம். அன்புள்ள ஆண்டவரே, வேலைக்காரனுக்காக பரிதபித்த அவருடைய உள்ளம் இயேசுவின் கரிசனையை காட்டுகிறது. தன்னிகர் இல்லாத ஒரு தலைவன் தாழ்மை உடையவனாக இருந்தான். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாட்களில் உலகத்தில் தலைவர்கள் என்றாலே தலைக்கணம் நிறைந்தவர்களாக இருக்கிற இந்த உலகத்தில் தாழ்மையுள்ள ஒரு தலைவனாக அவனுடைய செயல் இயேசுவின் முன்மாதிரியை வெளிப்படுத்தியது நாங்கள் பார்க்க முடிகிறது. சுவாமி, அன்புள்ள ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, வேதாகமத்தின் எல்லா விதமான சொஸ்தமடைந்த அனுபவங்களும் தொடுதலின் அடிப்படையிலே நிறைவேறியது. ஆனால் இந்த மனிதன் எந்த விதமான ஒரு ஊடகமும் இல்லாமல் வார்த்தை என்கிற ஊடகத்தின் வாயிலாக தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய வேலைக்காரனின் ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள அவன் விரும்பியதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இதே போல உயிரோட்டமுள்ள ஒரு விசுவாசம் இறுதி காலத்தில் வாழக்கூடிய மீதமான திருச்சபையின் அங்கங்களாகிய எங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்பட, மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்கிற கேள்விக்குறியாக அது எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் காண்பார் என்கிற ஒரு முடிவு புள்ளியாக அது அமைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் செய்தியை கேட்டு தேவனோடு தங்களை இணைத்து கொண்ட ஓர் அன்பான திருச்சபையின் பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்போஸ்தலர்களின் விசுவாசத்தை வர்த்திக்க செய்த தெய்வம் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க செய்யும்படியாய் செபிக்கிறோம். கிறிஸ்துவனுடனான இந்த உலக பயணத்தில் அன்புள்ள ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய விசுவாசமானது மேன்மேலும் வளரத்தக்கதாக பரலோகத்தின் ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை தேவனை அறிகிற அறிவிலும் அவருக்கு பயப்படுகிற பயத்திலும் நாங்கள் மேல்மேலும் சிறந்து விளங்க பரலோகத்தின் தெய்வம் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.